ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? என்னதான் நடக்கிறது? என்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லையே சாயி. நானும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்னை இன்று காப்பீர்கள் நாளை காப்பீர்கள் என்று நானும் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீங்களோ என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள். உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்று நல்லது செய்வீர்கள் என்றும் தெரியவில்லை, எப்பொழுது என்னை காப்பீர்கள் என்றும் தெரியவே இல்லை. எல்லா விஷயமும் வாழ்க்கையில் புரியாமலேயே நடக்கிறது. நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதற்கு அப்படியே தலைகீழாகவே எல்லாம் நடக்கிறது. நான் ஒரு விஷயம் யோசித்து வைத்திருந்தேன், ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறொரு விஷயம் நடக்கிறது. என்னதான் நடக்கிறது? கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது கொஞ்சமாவது புரிகிற மாதிரியாவது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று என்னிடம் நீ நேற்று கூட கேட்டாய். அம்மா தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது நடக்கவில்லை என்று, நடக்காது என்றும் யார் சொன்னது? நானா? இல்லை, நீ ஜாதகம் என்று ஒன்று பார்ப்பியே, அதில் பார்க்கும் யாராவது சொன்னார்களா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டார்களே. ஏன் எப்படி சொல்ல போகிறார்கள்? என்ன என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். காலப்போக்கில் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் புரியும். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாகவே நான் திரும்ப தருவேன். அதில் எந்த சந்தேகமும் எனக்கல்ல. உனக்கு சந்தேகமாக இருந்தது என்றால் கொஞ்ச நாள் பொறுத்தில்லாமல் நீயாக ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய முடிவு மட்டும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் ஆசையாக ஒன்று கேட்கிறார்கள், அதை தர வேண்டும் என்றால் நான் தந்து விடுவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் எந்த ஒரு குறையையும் வைக்க மாட்டேன். அப்படி குறை வைப்பதும் எனக்கு பிடிக்காது என்று வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? கஷ்ட நஷ்டத்தோடு தான் வருகிறீர்கள். தெய்வம் நம்மை கரை சேர்க்கும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்ற நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கையை நான் உடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தெரியுமா கஷ்டம் இருக்கும்? அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் நான் உடைக்க மாட்டேன். நிறைய பேர் மத்தியில் உன்னை வாழ வைப்பேனே தவிர உன்னுடைய மனதை உடைத்து, உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய மனதை உடைத்து அதை மற்றவர்களும் பார்த்து சிரித்து, தெய்வத்தை நம்பி போனியா, தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிட்ட விஷயத்தை செஞ்சுட்டா என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன். தெய்வத்தை நம்பி வந்தீர்களா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இக்காரணம் கொண்டும் எந்த ஒரு நிலையை கொண்டும் தவறான ஒரு விஷயமும் நடக்காது. ஏற்கனவே நிறைய முறை உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டு விட்டாய். உன்னுடைய தேவைகளுக்கு நிறைய உழைத்தாய், ஆனால் எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இனி வரும் காலங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமையானதாகவே கிடைக்கும். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை, எல்லாருக்கும் என்னை பிடிக்கவில்லை சாயி. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எல்லோருக்கும் என்னை பிடிக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் பாரு சாயி, என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று நீ வருத்தம் படாதே. எல்லோருக்கும் பிடித்தது போல நடந்தாலும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவரவர்களுக்குத்தான் பிடிக்கும். அதனால் யாருக்காகவும் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதே. அவர்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே. உனக்கு ஏதாவது பிடிக்குமா, அதை செய். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று எல்லா விஷயத்தையும் தெரிந்து புரிந்து கொள். உன்னுடைய இயக்கங்கள், உன்னுடைய அனைத்து விதமான கவலைகளுக்கும் நான் பொறுப்பாக இருப்பேன். அளவுக்கு மீறிய துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. இது எல்லாமே நிச்சயமாக அவர்களை கேட்கப்படும். முக்கியமாக நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள், நான் என்னை சுற்றி இருக்கும் அனைத்து மனிதர்களும் கஷ்டப்படுத்துகிறார்களே, ஏன்? அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துரோகமும் நடந்திருக்காதா? அவர்களுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காதா? எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, இவ்வளவு
காயங்கள் வருகிறது. என்னைப் போலவே தானே அவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வலி வேதனை என்றால் என்னவென்று தெரியாதா? என்னை கஷ்டப்படுத்துவதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி ஒருவர் கஷ்டப்படுத்தியிருந்தால் என்ன மாதிரியான வழிகள் இருக்கும் என்பதை நீ புரிய வைத்திருந்தால் அவர்கள் என்னை எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டார்களே சாயி. உன்னால் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். துரோகம் செய்தவனை விட்டு வைக்கிறாய். அதனால் தான் அவன் அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிறான். இதுவே துரோகம் எனக்கு ஒருவன் செய்கிறானே, அவனுக்கு வேறு ஒருவனுடைய ரூபத்தில் துரோகம் நடந்திருந்தால் அவன் எனக்கு துரோகம் செய்திருப்பானா என்று நீ என்னை கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளும் எனக்கு புரியும். கண்டிப்பாக தங்கமே, நான் துரோகம் செய்கிறான் பார், அவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுப்பவன் நான் அல்ல. அவனை ஆடவிட்டு அவன் இன்னும் துரோகம் செய்து அவனுக்கு சேர்த்து வைத்து ஒரு நல்ல தண்டனை கொடுப்பவன் தான் நான். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவனுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்கிறானா என்று நான் நினைப்பேன். மாற்றிக்கொண்டால் அது அவனுக்கு நல்லது. மாற்றிக்கொள்ளாவிட்டால் அது அவனுக்குத்தான் கேடாகவே விளைவாகவே இருக்கும். புரிந்ததா? யோசித்துப்பார். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உனக்கு துரோகத்தை செய்தார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்று. எவன் ஒருவன் துரோகத்தை உனக்கு செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய ஒரு இடத்தில் அவன் உடைந்து போய் நிற்கப் போகிறான். இதுதான் நான் சொல்வது. அதனால் அவன் துரோகம் செய்தானே அவன் நன்றாக இருக்கிறான், இவன் துரோகம் செய்தானே இவன் நன்றாக இருக்கிறான் என்று போட்டு குழம்பாமல் அவன் செய்ததுக்கு அவன் வினைகளை அனுபவிப்பான் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய வேலையை தொடர்ந்து நீ செய். உன்னுடைய வேலையில் எந்த குறையும் வைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதே. ஒருவருக்கு நீ வாக்கு கொடுத்தாய், ஆனால் அந்த வாக்கை நீ சரியாக வழி நடத்த, சரியாக அதை உன்னுடைய வாழ்க்கையை நடத்த பழகு. உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கசப்புகளையும் கூடிய சீக்கிரத்தில் நான் எடுப்பேன். அது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேருக்கு நீ உதவி செய்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நல்லது செய்திருக்கிறாய். அத்தனை விஷயத்திற்கும் நான் துணையாக இருப்பேன். நல்லது செய்பவனுக்கு நான் துணை, கெட்டது செய்பவனுக்கு நான் துணை இல்லை. அதை நான் இப்பொழுதே சொல்லிவிட்டேன். இனி ஒரு விஷயத்திற்கும் ஒரு நாளும் எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இனி எல்லாமே உனக்கு தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். எதெல்லாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் நிச்சயமாகவே உனக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையை ஒரு பொழுதும் வெறுக்காதே. அடுத்தவர்களுக்கு இது நடக்கிறது, எனக்கு இது நடக்கவில்லையே என்று நினைத்து ஒரு நாளும் நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அது நடக்கும், அது கிடைக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நான் இன்று உனக்காக செய்து கொடுப்பேன். புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நமக்காக தெய்வம் எவ்வளவு முயற்சி எடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு தூரம் உட்கார்ந்து உன்னிடம் நான் பேசுகிறேன் என்றால் உன்னுடைய மனதில் இருக்கும் ஆதங்கங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்துதான் உன்னோடு நான் இப்பொழுது உட்கார்ந்து பேசுகிறேன். அவ்வளவு ஆதங்கங்கள் உன்னுடைய மனதிலும் இருக்கிறது. யோ, என்னுடைய வாழ்க்கை போச்சே, என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு எல்லா நிமிஷத்திலேயும் ஆதங்கங்களோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலேயே சாய் இப்படி செஞ்சார், என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சினேன், ஆனால் சாய் இப்படி செஞ்சிட்டாரு என்று அவ்வளவு பெரிய என் மீது கோபத்திலேயும் என் மீது கவலையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் தப்பாக நடந்துருச்சே என்று ஒரு சோகத்திலேயும் நீ இருக்கிற. அந்த ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் குறைச்சி, அந்த மிகப்பெரிய ஆதங்கத்தை குறைச்சி எல்லாம் நல்லதுதாம்மா நடக்கும் அப்படின்னு நீ மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அற்புதமாக கொண்டு வர போகிறேம்மா. அதில் எந்த ஒரு சிறிய மாற்றமோ சிறிய குழப்பமோ கிடையவே கிடையாது. யோசிச்சு பாரு. இந்த சாய் உனக்காக எவ்வளவு செஞ்சுருக்கேன், இனி எவ்வளவு செய்ய போகிறேன், இந்த வாக்கில் என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு யோசிச்சு பாரு, கேட்டு பாரு. உனக்கு எல்லாமே புரியும். அவ்வளவு தெளிவாக உனக்கு நான் இதுதான் செய்ய போகிறேன், இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறேன், உன் வாழ்க்கையில் இதுதான் நடத்த போகிறேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சொல்லி தான் செய்கிறேன். எதுவுமே நான் மறைமுகமாகவே செய்யலை.
எல்லாத்தையும் யோசித்து என் புள்ள ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, என் புள்ள ஒரு நாளும் அழுதுறக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய நினச்சி யோசித்து செஞ்சுட்டு இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ துவங்கிய அனைத்து காரியங்களும் வெற்றியான காரியங்களாக மட்டுமே இருக்கும். கவலை இல்லாமல் சிரித்து எப்பொழுதும் முகம் முழுக்க புன்னகையுடனும் மனம் முழுக்க சந்தோஷத்துடனும் இருக்கட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து, இதுதான் உன் வாழ்க்கை, நீ இவ்வளவு தைரியமானவன், இவ்வளவு துணிச்சலானவர், எல்லா விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று உன்னாலேயே நம்ப முடியாத சில விஷயத்தை எல்லாம் நான் தான் புரிய வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை கூடிய சீக்கிரமாக புரிந்து கொள்வாய். நடக்கும் எல்லா காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்வாய். இனிமேல் பிறக்கும் ஒவ்வொன்றும் அற்புதமே. இனி எதையும் நினைத்து கவலைப்படாதே. இனி நானே உனக்கு துணை. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.